ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ குட் மார்னிங் எவ்ரிவான், ஹாவ் அ குட் டே. 15th ஜான்வரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ தாண்டி தேர்ஸ்டே சாய்பாபா வீடியோ உங்களுக்கு தனியாக வரும், சரியா? ஸோ இன்றைக்கி எப்படி இருக்க போகுது 15th ஜான்வரி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாரி ஃபார் த டிலே, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 8 ஆஃப் வான்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, நம்பிக்கையோடு இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. கம்யூனிகேஷன் வருது. நிறைய பேருக்கு உங்கள் பர்சன்ட் வந்து கம்யூனிகேஷன் வருதுன்னு பார்க்க முடியுது. சில பேருக்கு வந்து ஆஃபர், சம்வாட் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குற ஆஃபர், ஒரு நியூ ப்ரப்போசல், ஒரு புது கொண்டாட்டம், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு புது சந்தோஷம், செலப்ரேஷன், அது எல்லாமே வந்து உங்களை நோக்கி இன்றைக்கி வருது அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேர் ஏதாவது ஒரு செலப்ரேஷன் இன்றைக்கி இருக்கலாம். அண்ட் மெயினாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் பார்க்க முடியுது. எஸ். அண்ட் மோரோவர் நீங்கள் இன்னும் சில பேர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பாஸ்டில் நிறையா வந்து காயப்பட்டிருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே வந்து நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் தெரியுது. பட் மெயினாக ஆஃபர் உங்களை தேடி வருது அப்படிங்கிறது தான் தெரியுது. பிகாஸ் நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஒரு லவ் ஆஃபர், கான்ஸ்டன்ட், ஒரு நேர்மையான, உண்மையான ஒரு ட்ரூ லவ் ஆஃபர் உங்களை நோக்கி வர்றதை பார்க்க முடியுது. ஓகே, அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தரப்போகுது. ஓகே, அண்டு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கனால மேக்ஸிமம் இது பாஸ்ட் பர்சன் அப்படின்றதும் தெரியுது. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு கமிட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோடு வந்துட்டு வராங்க. ஓகே, அண்ட் 8 ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் சில பேருக்கு. அண்ட் நிறைய கம்யூனிகேஷன் வருது, நிறைய வாய்ப்புகள் வருது. ஓகே, அடுத்து 9 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். யார் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ, யார் விஷஸ் கம் ட்ரூ, அந்த மாதிரி பார்க்க முடியுது. 9 ஆஃப் கப்ஸ்க்கு 9 ஆஃப் கப்ஸே வந்து கிளாரிட்டி. ஸோ இதுவரை நீங்கள் அதிகமாக போராடி இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ உங்களுடைய அந்த ஒரு உழைப்புக்கு வந்து இது நாள் வரையும் பலன் இல்லாமல் நீங்கள் ஒரு எமோஷ்னலாக விடுபட்டிருக்கலாம். மனசு விட்டுரும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஆனால் அது இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேறதுக்கான ஹோப் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா சம்வாட் உங்கள் பர்சன் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அவங்க விரும்புகிறாங்க, ரைட்டு. அவங்களும் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன், அவங்களுக்குமே வந்து ரொம்ப இந்த பிரேக்கப்போ ஒரு ரிஜெக்ஷனும் ரொம்ப பேர்டனாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக உழைப்பு போட வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருக்கணுன்றது அவங்க நினைக்கிறாங்கங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், வேர்ல்டு கிங் ஆஃப் வான்ஸ், ரெண்டு பேருக்கும் அந்த அட்ராக்ஷன் இருக்குது. ஸ்டில் கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஓகே, ஈவன் தோ இங்கே வந்து உங்கள் பர்சன் சில பேருக்கு இங்கே கப்ஸ் எனர்ஜி இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க தான் செய்கிறாங்க. ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நிறையா வந்து நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும். அதுக்கான எஃபோர்ட்டை வந்துட்டு ரெண்டு பேருமே எடுப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வரும், சக்ஸஸ் ஆகும். உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு உலகம் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்கள நோக்கி வெயிட் பண்ணுறீங்க, அவங்க உங்களை நோக்கி வராங்க ஒரு நியூ பிகினிங்காக அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அண்ட் கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நிறைய வந்து எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச விஷயம்,
நீங்கள் கரியர் ரிலேட்டடாக சரி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ட்ராவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு பர்சன் நீங்கள் ஃபெமினினாக இருந்தால் மேஸ்குலினோட ஒரு ட்ராவல், மேஸ்குலினாக இருந்தால் ஃபெமினினோட ஒரு ட்ராவல் கரியர் ரிலேட்டடாக பார்க்க முடியுது. ஓகே, இல்லை ஒரு ஒரு புதுசாக ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜிலே உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைப்பாங்க உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ அது வந்து உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் 2 பேருக்குமே அது வந்து ஒரு புதிய உலகமாக இருக்கும். ஒரு சக்ஸஸை நோக்கி உங்களுடைய கரியர் லைஃப் வந்து போகும் அப்படின்றதும் பார்க்க முடியுது. ரைட். ஸோ சில பேர் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ 8 இருக்குது, 8 அப்புறம் 9 இருக்குது. உங்களோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு, தொடர் முயற்சி எல்லாமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீஷன், உங்களுடைய விருப்பம் நிறைவேறதில் நோக்கி போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.